மாமன் மகளாகி மச்சினியும் நீயானால் காமன் கணைகள் எல்லாம் என் கண்ணம்மா கண் விழிக்க வேகாவோ கண் விழிக்க வேகாதோ அப்படின்னு எழுதுறார். இங்கே யார் மாமன், யார் மகள், யார் மச்சினி, யார் காமன்? நம்ம தத்துவ சாஸ்திரங்களிலே இங்கே சுப்பிரமணியம் ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரிக்கும் மகன் இல்லைங்களா? அது எப்படி பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈஸ்வரனுடைய நெற்றிக்கண்ணை திறக்கிறாரு. நெற்றிக்கண்ணிலேருந்து ஒரு ஒளி தோன்றுகிறது. தாமரை குளத்தில் தாமரை ஒவ்வொரு மலர்லேயும் அந்த கனல் போய் விழுகின்ற போது ஒவ்வொரு குழந்தையாக மாறுது. 6 குழந்தையும் எடுத்து கார்த்திகை பெண் தடவுறாங்க. ஒரே குழந்தையாக போச்சு. அந்த ஒரு குழந்தை தான் சுப்பிரமணியம், ஆறுமுகம், சண்முகம். இது தத்துவார்த்தமான ஒரு உண்மையை சொல்ல வந்த கதை. பூர்வமதியில் தான் இருக்குது. மாமன் மகளடியோ மச்சினியும் நீயானால்னு எழுதுறார். இங்கே வயிற்று பகுதியில் குடல் பெட்டி சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நாராயணன் பள்ளி கொண்டாருன்னு சொல்லுவது. நாராயணன் என்பது வயிற்றில் இதுதான் திருப்பார் கடல். இந்த கடலில் குடல் சுருக்கி வச்சிருக்கு, அடுக்கி அடுக்கி வச்சிருக்கு. இந்த குடல் 5 தலை நாகத்தை கொண்டது. 5 தலையில் 3 தலை கீழ் நோக்கி போகும், 2 தலை மேல் நோக்கி. பிண்ட அனுபவ லட்சணத்தை வள்ளலார் எழுதியிருப்பதை படிக்கணும். அங்கே ஒரு நாடி இருக்கிறது. அந்த நாடி கீழ் நோக்கியும் மேல் நோக்கியும் போகிறது. மேலே போகின்றது ஜீவிப்பை கொடுக்கும், கீழே இறங்குவது மரணத்தை கொடுக்கும். நாடியை 21 இடங்களில் பார்க்கலாம். இன்னும் 26 இடங்களில் பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆக உள்ளே அந்த நாடி. அப்போது நாராயணன் இவர் தான். அப்போ இவருக்கு மகள் யாருன்னு பார்க்கணும். உந்தி கமலம் சொல்லக்கூடிய நாபிஸ்தானத்திலிருந்து ஒரு நாடி உருவாகி உருவ மத்திக்கு போயிடும். அங்கே ஒரு தாமரை மலர்ந்திருக்கும். அதிலே சரஸ்வதி வீற்றிருப்பாள். அந்த நாடி உள்பக்கமாக போகின்ற நாடி நடுநாடி. அங்கே சரஸ்வதி என்று சொல்லுகின்ற அறிவு விளக்கம் அங்கே உருவாகும். இப்போ மாமன் இவர் தான். சுப்பிரமணியம் எங்கே இருக்கார்? 6 பட்டையை உரிச்சுள்ள மணியாக புருவ மத்தியில் இருக்கின்றார். அப்போது 6 பட்டையை உரிச்சுள்ள மணியாக இருக்கின்ற சுப்பிரமணியத்திற்கு நாராயணனுடைய மகளை கொடுக்குறாங்க. இதென்ன வரலாற்று கதையில் எழுதியிருக்காங்க இல்லையா? ஆக இது தத்துவார்த்தமான ஒரு உண்மையை சொல்ல வந்த கதை. ஆனால் உண்மையை விட்டுட்டோம், கதையை கெட்டியமாக பிடிச்சி வச்சுருக்கோம்.